பாண்டவர்கள் தோத்துட்டாங்கல்ல. யார்கிட்ட தோத்தா? கௌரவர்கள்ட்ட தோத்துட்டாங்க. தோத்த உடனே அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? பாண்டவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? தோல்விக்கு பரிசாக என்ன தண்டனை வழங்கப்பட்டது? 12 ஆண்டுகள் வனவாசம். 12 ஆண்டுகள் வனவாசம். 13வது ஆண்டு தலைமறைவு வாசம். அந்த 13வது வருஷம் 12 வருஷமும் நீ கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு 13வது வருஷம் உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னு வை, என்ன நிக்கா மரத்து மூட்டலன்னு பார்த்துட்டாங்கன்னு வை, திரும்ப 12 வருஷம். 12 வருஷம் நீ கஷ்டப்பட்டுட்ட. 13வது வருஷம் எப்ப அந்த ஒரு வருஷம் ஓட்டிட்டு ஊருக்கு போயிடலாம் நீ நினைச்சு இதனோட சுத்தி தெரிஞ்சேன்னு வை, எவனாவது உடனே என்ன நிக்கா மத்தவன் பார்த்துட்டான்னா உனக்கு மீண்டும் 12 ஆண்டுகள் என்கிற தண்டனை கொடுத்தாங்க. தாங்க முடியாத துன்பம் பாண்டவர்களுக்கு. நேர அவங்க என்ன பண்றாங்க, யார்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியல, விதுரர்கிட்ட போறாங்க. போய் சுவாமி, நாங்க யாருக்கு என்ன பாவம் செய்தோம், யாருக்கு என்ன துன்பம் செய்தோம், நாங்க கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தோமே, நான் எவ்வளவு பெரிய தர்மர், கேட்டவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்ததுனால தானே என் பேரே தர்மன் ஆச்சுது, நாங்க நீதி நியாயம் நேர்மைன்னு வாழ்ந்தவங்களாச்சே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம், எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க சாமி, எங்களுக்கு ஏன் அப்படி வரணும், எங்களுக்கு வந்திருக்க கூடாதுல்ல, இப்படி இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு நாங்க என்ன பாவம் செய்தோம் அப்படின்னு விதுரர்கிட்ட போய் புலம்புறாங்க. விதுரர் சொன்னாரு, அவர்களை என்ன போல உள்ள ஆளுன்னு நினைக்கிறேன், எப்பா இது எதனால வந்த பிரச்சனை, ஏன் இந்த தண்டனை, எதனால உங்களுக்கு அந்த துன்பங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த 12+1 ஆண்டுகளை நீங்கள் துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் நீங்கள் எப்படி கடந்து போக முடியுங்கிறத எனக்கு தெரியும். அதை வேணா நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க சுவாமினா. இந்த 12 ஆண்டுகள் உங்களுக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு வரம். இந்த 12 ஆண்டுகள் நீங்கள் எல்லாவற்றையும் துறந்து கானகத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த 12 ஆண்டுகளை கடும் தவம் ஏற்ற வேண்டும், இறைவனையே நினைத்திருக்க வேண்டும். இது நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இப்போ உலகம் இல்லை, ஊர் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் திறந்து காட்டில் நிற்கிற இப்போ this is the best opportunity for you. இது நல்ல ஒரு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த 12 ஆண்டுகள் நீ தவமாக இருப்பாயானால், இறைவனையே நினைத்து தவம் செய்வாயானால், நீ வெளியில் வரும்போது புடம்போட்டு அடித்த தங்கம் போல் நீ ஜொலிப்பாய். அதை விட்டுக்கிட்டு ஐயையோ 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 எனக்கே அப்படி வந்து, எனக்கே அப்படி வந்து, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், சொந்தக்காரன் என்ன நினைப்பான், குடும்பக்காரன் என்ன நினைப்பான், நீ இப்படியே படப்படுத்திட்டு தெரிஞ்சேன்னா வெளியே வரச்சுல நாயை விட கேவலமா வருவேன். ஆகவே ஒரு துன்பம் அப்படின்னு நமக்கு வந்தால், இப்ப எதுக்கு 7.5 சனி, 7.5 நாட்டு சனி, 7.5 வருஷம் எதுக்கு தரான்னா, இறைவன் உன்னை தூய்மைப்படுத்துவதற்குள்ளான ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ அடியன் என்ன நிலையில இருக்கிறேன், இதுவும் ஒரு துன்பமான காலகட்டம் தான். இப்போ நாம என்ன பண்ணணும், சமூகத்திலிருந்து அப்படியே ஒதுங்கிடணும். எல்லா இடத்துலையும் வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு நான் தான் அப்படின்னு நிற்கக்கூடாது. ரோட்டரி கிளப்பு, டிஸ்ட்ரிக்ட் கிளப்பு, ராமவரம் கிளப்பு, எங்கள் மெடிக்கல் அசோசியேஷன் கிளப் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிடணும். ஹாஸ்பிட்டல் உண்டு, ஆசிரமம் உண்டு, அவ்வளோதான். இறை பணியை தவமாக செய்ய வேண்டும். இறைவன் இந்த கெட்ட நேரத்தில், துன்பமான நேரத்தில் நம்முடைய தவ வாழ்க்கையை அவனே பார்த்து, ஆகா நம்ம கொடுத்த வாய்ப்பை இந்த சிறுவன் நல்லா பயன்படுத்திட்டான். அவன் விடாமல் அந்த திருப்பணியை செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான். ஒரு பியூரிஃபை பண்ற காலம் இந்த துன்பமான காலம். ஆனா இந்த துன்பமான காலத்தை நாம இறைவன் நமக்கு தந்த வரமாக நினைக்காம, ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு ஏன் இப்படி வந்து, எனக்கு ஏன் இப்படி வந்து, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், வேணனே வெள்ளச்சட்டை போட்டுட்டு அசோசியேஷன் மீட்டிங்ல போய் நிற்கிறது, வேணனே வெள்ளச்சட்டை போட்டு அவ்வளவு போய் நான் கெட்டு போறேன்னு நினைச்சிட கூடாது எல்லாரும். என்னடா இறைவன் நமக்கு அளித்த வாய்ப்பு, இது ஒரு தவக்காலம். இந்த தவக்காலம் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. அண்டார்டிகால வாழ்ற பனிக்கரடிக்கு கூட
கடும் பனிக்காலம் வரும்போது அது ஒரு கோயிலுக்குள்ள போய் பதுங்கிடும். 6 மாசம் வெளியே வராது. இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அது நிறைய மீன்கள், அந்த தண்ணியில் நடக்க மீன்களை பிடிச்சி பிடிச்சி தின்னு தன்னுடைய கொழுப்பை வளர்த்துக்கும். அந்த கடும் குளிர்காலத்துல, உறை பனி காலத்துல அது குகையை விட்டு வெளியே வராது, போய் படுத்துக்கணும். தவக்காலம். அப்போ நாமளும் நமக்கு வரக்கூடிய துன்பமான காலத்தை, நமக்கு வரக்கூடிய கஷ்டமான காலத்தை நாம தவ வாழ்க்கையில கழித்தோமானால் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அகன்று போயிடும். நீ ஒன்னே ஒன்று யோசித்து பாரு, யாருக்கு துன்பம் வரல? புராண காலத்துல இருந்து இதிகாசத்துல இருந்து யாருக்கு துன்பம் வரல? ராவணனுக்கு வரலையா? ராமருக்கு வரலையா? கம்சனுக்கு வரலையா? கிருஷ்ணருக்கு வரலையா? யாருக்கு வரல? சிவபெருமானுக்கு வரலையா? சிவபெருமானே திருவோடு எடுத்து பிச்சை எடுக்க காலத்துக்கு வந்திருக்காரு. அவங்களெல்லாம் விட கேவல வெண்ண நீ யாரா? நீ யாரு? சாக்கடையில் கிடக்கிற புழுவை விட கேவலமானவன் நீ. நீ ஏதோ நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கே அப்படி வந்தது, உனக்கு இது வராம இதுக்கு மேலே வந்திருக்கணும். ஏதோ கடவுள் உன்னை காப்பாற்றி வச்சிருக்காரு. அதை புரிந்து கொண்டு இந்த துன்பமான காலகட்டத்தை தவம் செய்து நாம் கடந்து போவோமானால் இறைவன் நம்மை உயர்த்துவான், மேல்மேல் உயர்த்துவான். இந்த நமக்கு புராணங்களும் இதிகாசங்களும் இதைத்தான் உணர்த்துகிறது. ராமர் எதுக்கு வனவாசம் போனாரு? கிருஷ்ணர் எதுக்கு இங்க போனாரு? கிருஷ்ணர் எதுக்கு ஜெயிலில் பிறந்தாரு? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா நமக்கு தரக்கூடிய இதெல்லாம் உபதேசம். இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். இந்த வாய்ப்பு, நீ இப்போ சந்தோஷமா இருக்கிற, இறைவன் எவ்வளவு நேரம் நினைப்ப? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப ஹாப்பியா இருக்க, நீ நினைச்ச மாதிரிலாம் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு, நீ எவ்வளவு நேரம் இறைவனை நினைப்ப? நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த துன்பமான காலத்தில், துயரமான காலத்தில் உன் முழு சிந்தனை அவன் மேலதான் இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா கோபத்துல இருக்கு. என்ன ஏன் கஷ்டப்படுத்துற, எனக்கே எப்படி துன்பம், ஏன் இருக்கு? அப்படி இல்லை. இறைவா, இப்போது 24 மணி நேரத்தில் 15 மணி நேரம் உன்னே நினைத்திருக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம கடும் தவக்காலமாக எடுத்துக்கொண்டு கடும் தவம் செய்து இறைவனையே நீங்கள் துதித்து எழுவீர்களானால் இந்த துன்பமான காலகட்டம் முடிந்து நீங்கள் வெளியில் வரும்போது அப்படி ஆசாரி கையிலிருந்து தங்கம் அப்படி புதுசா நீங்க நகை வாங்குறது இறைவன் தந்திருக்கிற வாய்ப்பு. அப்போ நான் ஏன் இப்ப துன்பத்துல இருக்கிறேன், எனக்கே அப்படி தோல்விகளா இருக்கு, எனக்கே அப்படி இருக்குன்னு நினைக்கவே கூடாது. இந்த நேரத்துல பனிக்கரடி மாதிரி நம்மளை நாம பதுங்கிக்கணும் எங்கேயாவது. ஏன்னா தேடணும், அவன் எங்கப்பா ஆளைய காணும், கொஞ்ச நாள் ஆளைய காணும், எங்க போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். நினைக்கிறப்போ நாம் அப்படி ஒரு மறைமுகமாக இருந்த ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்வோமானால் நாம் மிகப்பெரிய புனிதனாக, வெற்றியாளனாக இந்த வாழ்க்கையில் மீண்டு வர முடியும். இதைத்தான் நம்முடைய வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்கிறது. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருநாதர்.